Daily. Taste the Daily. அவசியம்தாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே திணிக்கிறது வேண்டாம். இந்தியாவுக்குள்ளே இப்போ எங்கள் பசங்க வளர்கிறாங்க, நார்த் இந்தியா போகிறாங்க, அப்போ பேசுகிறாங்க, அங்கே ஒரு ஜாப் கிடைக்கிது போதுன்னா அப்போ ஹிந்தி பேசலாம், கற்றுக்கலாம். அது ஒன்று இப்போதைக்கு ஸ்கூலில் திணிக்கிறது வேண்டாம். இப்போ தமிழ் இங்கிலீஷ் போதும். ஸ்கூலில் வந்து அவங்களுக்கா விருப்பம் இருந்த பேரண்ட்ஸாக ஓகே இப்போ படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஓகே, மற்றபடி திணிச்சா அது வேண்டாம். அது வந்து இப்போ வந்து நார்த் இந்தியா நிறைய மக்கள் வந்து தமிழ்நாட்டில் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே பாதி தமிழ் போன மாதிரி தான் இருக்குது. தமிழ் அது வந்து சேர்க்குறாங்க. அது பாராட்டப்பட விஷயம். அவங்க வந்து தமிழ் அரங்கரமாக பேசி கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம அங்கே போனால் முழிப்போம், ஹிந்தி தெரியாமல் முழிப்போம். அதனால தான் சொல்கிறேன், பசங்களுக்கு திணிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூலில் ஹிந்தி தான் முதல் முக்கியத்துவம் தரணும் அப்படின்றது திணிக்க வேண்டாம். அதுதான் முக்கியம், வேறு ஒன்றும் இல்லை. கட்டாயம் தான் படுத்துகிறாங்க. இப்போ முன்னாடி வந்து தமிழ்நாடு தமிழ் மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ன்றது வந்து நமக்கு வந்து தேவைப்படுறதா இருந்தது. இப்போ ஹிந்தி வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு மொபைலில் எடுத்துட்டாலும் பேசினாலும் அதில் ஹிந்தி தான் வருது. இல்லை வேறு ஏதாவது ஒரு கடைக்கு போனாலும், ஷாப்புக்கு போனாலும், வேலை செய்கிறவங்க, பெட்ரோல் பேங்க்லேருந்து, கடையிலேருந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஹிந்திக்காரவங்க தான் இருக்காங்கன்னும் போது நம்ம அந்த மொழியை கற்றுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க. அது நம்ம மேலே அது வந்து கட்டாயமாக திணிக்கப்பட்டது தான். இந்திக்காரவங்க இங்கே வராமல் இருந்திருந்தால் நமக்கு அது தேவை இருந்திருக்காது. இப்போ அது வந்து தேவைப்படுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அது முக்கியமானது தான் சொல்லுவோம் நாங்கள். ஆனால் இப்போ ஒரு மொழி படித்து அவனுக்கு திணிக்கிறது நியாயமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? திணிக்கக்கூடாது, அவங்கவுங்க விருப்பப்பட்டு அவங்கவுங்க படிக்கலாம். ஆனால் ஹிந்திக்கான தேவைன்றது தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹிந்தி முக்கியம்தான் நான் நினைக்கிறேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த மொழியும் ஹிந்தி தான் கிடையாது. அவங்களுக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அதை மூணாவது ஆப்ஷன் எடுத்து அவங்க படிக்கணும்னு விருப்பப்பட்டால் படிக்கலாம், கற்றுக்கணும்னு நினச்சா கற்றுக்கலாம். திணிச்சு அவங்கள இதை கட்டாயப்படுத்தி அதுதான் பண்ணணும் அப்படின்றது அது தப்புன்னு எனக்கு தோணுது. அதை கட்டாயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதுவே தப்பு தானே. அவங்கவுங்க இஷ்டப்பட்டு தானே பண்ணணும். இதை நீ இது பண்ணாதான் நான் இந்த பணத்தை கொடுப்பேன்றதை அது கட்டாயப்படுத்தி நம்மளை வற்புறுத்தி பண்ணுற மாதிரி தானே இருக்குது. அது தவறுதல் தான். மொழி இருக்கும்போது இந்தியே இருக்கட்டும். பசங்க நாளைக்கு வளர இப்போ இருக்கிற காலத்துக்கு இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு தமிழே பேசுகிறாங்க, இப்போ இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அப்புறம் ஹிந்தி பேசுகிறது நல்லது தான். அதனால ஹிந்தி இருக்கட்டும் மொழி அவ்வளோதான். ஏன்னா அவங்க இப்போல்லாம் வளர்ந்து போச்சு, காலம் மாறி போச்சு. அந்தந்த குழந்தைங்க தகுந்த மாதிரி அவங்க திறமை கொண்டு பழகிட்டோம். ஏன்னா எங்கே ஒன்று பழிக்கலாம், எங்கே ஒன்று போய்ட்டு இப்போ அங்கேருந்து ஹிந்தி வந்து இங்கே பழிக்கிறாங்க. அதேமாதிரி நம்ம போய் படித்தா என்ன ஆகுது? குழந்தைங்க வந்து எங்கே ஒன்றும் பழிக்கலாம். அது மொழி வந்து இங்கே 2 மொழி தேவையில்ல. அதுக்கப்புறம் ஹிந்தி வந்து அங்கே விருப்பம் கொண்டு திறமை கொண்டு படிக்க போகிறாங்க. தேவை கிடையாது தான் எங்களுக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி எதுக்கு? ஹிந்தி வேணாம். எதுக்கு? தமிழ் இங்கிலீஷ் மட்டுமே போதுவே. வேர்ல்டு லெவலில் இங்கிலீஷ் தான் ஃபேமஸாக இருக்குது. இப்போதைக்கு அயல்நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் தான் தேவைப்படுது. ஹிந்தின்றது ஒரு மொழி தான். அது வந்து எதுக்கு திணிக்கிறீங்க? அது வந்து தமிழும் இங்கிலீஷும் ஓகே. எங்களுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹிந்தி வந்து எதுக்கு எங்களுக்கு? 3வது லாங்குவேஜாக எங்களுக்கு எதுக்கு? ஹிந்தி வேணும் தான். ஏன் வேணும்னு? அவங்க எங்கன்னா வெளியில் போனாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இப்போது வேறு எங்கன்னா ஸ்டேட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஹிந்தி. அதனால் நான் யோசிக்கிறேன். அது கட்டாயன்றது கிடையாது. நமக்கு தேவை அப்படின்னா நம்ம படிக்கலாம், நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சோன்னா படிக்கலாம். ஹிந்தி வேணும் தான், அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். ஆனால் பசங்க ஸ்கூல் ஃபுல்லாக ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம வெளியே போய் கூட கற்றுக்கலாம். அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கல. அது ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான். அது ஒரு சப்ஜெக்ட், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இது யூஸ் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வேணாமா? அது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அதெல்லாம் சரிப்படுறது நம்ம நாட்டுக்கு ஒத்து வராது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. ஹிந்தி வராது. ஹிந்தி தானே சொல்கிறாங்க, ஹிந்தி தானே வரணுன்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, நீ தெலுங்கு கற்றுக்கோ, கன்னடா கற்றுக்கோ, மலையாளம் கற்றுக்கோ, ஒரிசா கற்றுக்கோ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்னடா கற்றுக்கலாம், அதில் பற்றி ஒன்றும் இல்லை. அது அந்த காலத்துலேருந்து ஹிந்தி வரக்கூடாது நம்ம நாட்டுக்கு இது பண்ணுறாங்க. அது இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்கன்னா, மீண்டும் ஒரு மொழிப்போர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 65 வந்த மாதிரி அது மாதிரியான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்திய திணிச்சா மொழிப்போர் வரதுக்கான அவர் தலைவருக்கு தெரியாதுதா. அவருக்கு தெரியாத மொழி என்ன இருக்குது? அவர் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வேணும் ஹிந்தி. ஏன் கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறீங்க?
இப்போது ஜாப்க்கெல்லாம் போனாலுமே ஹிந்தி தான் ரொம்ப இப்போ தேவைப்படுது. பசங்களுக்கும் தேர்ட் லாங்குவேஜாகவே ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க. என்னோட பொண்ணே பார்த்தீங்கன்னா எங்கன்னா டியூஷன் போயாது என்னை கற்றுக்கிட்டு வந்து அவளுக்கு சொல்லித்தர சொல்கிறா. சீரியஸ்லி படிக்கிறது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான், ஆனால் அவளுக்கு ஹிந்தி சுத்தமாகவே வரமாட்டேங்குது. அதனால ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு தான், பட் இருந்தாலும் பேசிக் கற்றுக்கிறது நல்லது தானே இன் ஃபியூச்சர். பட் அந்த டைமில் போய் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கொண்டு போகிறது ரொம்பவே பெட்டர் இல்லையா? அது நமக்கு தேவையே இல்லை. என் பிள்ளை அங்கே போகாது இங்கே போகாது நம்ம டிசைட் பண்ண முடியாது எதையுமே. நம்ம இன் ஃபியூச்சர் பார்க்கறதுக்கு நம்ம இப்போத்துலேருந்து அது கற்றுட்டு போய்ட்டு அது பெட்டர் தானே. தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றதுல அந்த சைட் பை சைடு அந்த ஹிந்தியும் வந்துட்டு போயிடுமே. அப்புறம் நம்ம ஃபியூச்சரில் யோசிக்க தேவையில்ல, ஐயோ நம்ம அதை அன்னைக்கே கற்றுருந்துக்கலாமோ, அன்னைக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்ததுன்னு யோசித்தோம், இப்போ ரொம்பவே டஃப்பாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக வேணாம். இந்தியை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு யாருக்கும் அருகதையே கிடையாது. அது மத்திய சர்க்கார் முழுக்க வலுக்கட்டாயமாக அந்த மோடி அரசு செய்கிறது ரொம்ப அராஜகம். அது அவன் படிக்கிறத அவன் படித்த லைஃப்பில் முன்னேறி போனான். அவன் விருப்பப்பட்டதை தான் அவன் பயன்படுத்தணுமே தவிர நீ இதை தான் சாப்பிடணும், இதை சட்டை தான் போடணும், நீ இதை தான் படிக்கணும்னு சொல்கிறதுக்கு பிரயோஜனம் இல்லை. முதல்ல கொடுக்க வேண்டிய காசை, கொடுக்க வேண்டிய நிவாரணத்தை, கொடுக்க வேண்டிய வெள்ள நிவாரணம், கொடுக்க வேண்டிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கொடுக்க வேண்டியது, முதியோர் கல்வி திட்டத்தை கொடுக்க வேண்டியது, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்க வேண்டிய பணம், மெடிக்கலில் 1.5 லட்ச ரூபா 1.5 லட்சம் கோடி அடித்தானுங்க. செத்தவனுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவனுக்கு அடிச்சிச்சு மத்திய சர்க்கார். இது வரைக்கும் 10 பைசா யாரும் கொடுக்கல மக்களுக்கு, புரியுதுங்களா? 1.5 லட்சம் கோடி, 1 ரூபா 2 ரூபாவில் 1.5 லட்சம் கோடி செத்தவனுக்கு ஏதோ திரைப்படத்தில் காட்டலமாக செஞ்சாங்க. இதெல்லாம் மும்மொழி கொளுத்து ஒருத்தனை செவில் அடித்த மாதிரி. இப்போ திருப்பி சிபிஎஸ்சியில் கொண்டு வராங்க. 3ஆவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியுமா? 5ஆவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எழுத முடியுமா? 8ஆவது படிக்கிற பிள்ளைங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத முடியுமா? பப்ளிக் எக்ஸாம் வச்சு உடனே 2ல் ஃபெயில் ஆனால் வீட்டு விட்டு வெளியே போயிரு. அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கை பூரா கல்வியே கிடையாது. அது என்ன ஸ்கீம் அது? இத்தனை வருஷமாக எப்படி படிச்சுக்கிட்டு இருந்தான்? தாய் தப்பை சொல்லிக் கொடுக்கலையா? டியூஷன் சென்டர் இல்லையா? இந்தி படிக்க வேணான்னு சொல்ல, அவன் இஷ்டம் படிக்கட்டும், வேணான்னு சொல்ல. வலுக்கட்டமாக திருத்தினா அவங்க தலையில் அவங்களே மண்ணை வாரி கூட்டிக்கிட்டு அவங்களே அழிஞ்ச மாதிரி தான். இப்போ 3வது மொழி ஏற்கல அப்படின்னா அந்த 2500 கோடி ரூபாய் கல்வி நிதியை ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு 10 பைசா கொடுக்கறது வக்கு இல்லையா? 3 வருஷமாக இப்போ கொஞ்சம் மாநில சர்க்கார் போராடுது. மத்திய சாதாரண அடித்தர மக்கள் மூலமாக போதான 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன்றான மோடியை. சொல்லுங்கள், நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். ஆனால் இவர் தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் பிள்ளைங்களை நாங்களே படிக்க வச்சுக்கிறோம். தாராளமாக தன்னை நாங்கள் எப்படி வளர்க்கணுமோ என்ன பண்ணணுமோ தன் சுயதை காத்துக்க முடியும். ஏன்னா பிறந்துட்டோம் வளர்ந்துட்டோம் நம்ம தான் வாழ்ந்து காட்டணும், வேறு வழி இல்லை. அடுத்தவரை நம்புறதுல பிரயோஜனம் கிடையாது. நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாக்கணும், நம்ம தான் உழைச்சி சாப்பிட்ணும். நாங்கள் கொடுக்க வேண்டிய நீதி தான் கொடுங்கன்றோம். வரி மட்டும் வாங்குறதில்ல. தின்ற சோத்துலேருந்து உப்பு சத்தியாகிறதுன்னு காந்தி பண்ணான். இந்த உப்பு கூட வரி போடுறான், தயிருக்கு வரி போடுறான். இன்னும் கொஞ்சம் போனால் டாய்லெட்டு கூட வரி இருக்குது, இல்லைன்னு சொல்ல போடுறானுங்க. உண்மை தான், மறுக்கலை. எதுக்கு தான் வரி போடல? செத்த பணத்துக்கு வரி போடுறான். கடைசி காலம் இறுதி கட்ட மண்ணுக்கு போகிறான், அவனுக்கு வரி கட்ட சொல்கிறான். ஆதார் அட்டை எடுத்துகிட்டு வாடான்றான். என்ன கவர்மெண்ட் நடத்துகிறான்? எங்கள் நம்ம வீட்டு பணம் கொடுக்குறல ஜிஎஸ்டி வரி. நீ கொடுக்குறதுல எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டா கொடு, நீ எக்ஸ்ட்ரா ஒன்றும் கொடுக்க வேணாம். என் பிள்ளைங்க படிக்குதா, அந்த பிள்ளைகளுக்கு உண்ட உதவியை கொடுக்க வேண்டிய தொகை கொண்டு வேணும், எக்ஸ்ட்ரா கொடுக்க வேணாம். ஒன்றும் 0 பாயிண்ட் இருக்கவனுக்கு மக்கள் தொகை கொண்டு நீ அள்ளி கொடுக்குற தேவையில்லாமல் 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கொடுக்குற பேரிட இருக்க. இது வயநாடு ஆச்சு, இது வரைக்கும் 10 பைசா கொடுத்தா. தமிழ்நாட்டில் 3 புயல் வந்திருக்கு, இது வரைக்கும் 10 பைசா கொடுக்குறியா? நீ ப்ரெசன்டேஷன் மட்டும் கணக்கு போடுறதில்ல. நான் 2500 தர முடியும், எந்த திமுறில் சொல்கிறேன்? எவன் அப்போ வீட்டு காசை கேட்குற? நீ தர முடியாது. மும்மொழிக்குள்ளே படித்தா தான் தருவேன்னு சொல்கிறது. எவன் அப்போ வீட்டு காசை கேட்குற? நீ உங்கள் அப்பா வீட்டு காசை கேட்குறேன். நாங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு போயா? நீ முடியலையா? இதுதான் பொசிஷன், இப்படி தான் சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணுறோம். இல்லையா விட்டு போ. அதை விட்டு நீ இப்படி தான் பண்ணணும், நான் அப்படி தான் தின்னுவேன்னா அந்த குழந்தை, ஒரு சில குழந்தைங்களுக்கு எத்தனை சோறு ஊட்டுவாங்க. அந்த குழந்தைய வீட்டில் நான் ஸ்பூனை வச்சு வாய்களை குத்துவாங்க பாரு, அந்த மாதிரி பண்ணுறான் அந்த மோடி கேடிப்பையா. சரிங்க. இப்போ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா திமுக கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு செட்டிங் போட்டு நாடகம் பண்ணுறாங்க. அதெல்லாம் சும்மா, அதான் நான் ஓப்பனாக பேசுகிறேன், நீங்கள் வருத்தப்படாதீங்க. அவன் கூத்தாடிப்பேன், அவனுக்கு அரசியலில் என்னன்னு தெரியாது. அரசியலில் ஆனானப்பட்ட எம்ஜிஆர், ஆனானப்பட்ட எம்ஆர் ராதாலாம் இருந்துட்டு போன அரசியல் இது. அவனுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்னுடைய என்ன சொல்றாருன்னா 67 அண்ணா ஜெயிச்ச மாதிரி, 77 எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி 2027 நாங்கள் ஜெயிச்சிருவோம். நான் பப்ளிக்ன்ற முறையில் சொல்கிறேன். 67 வருஷத்தை தான் சொல்கிறேன். 67 எந்த வருஷம் இந்தி போராட்டம் வந்துச்சு, எந்த வருஷத்தில் எத்தனை பேர் செத்தா, இந்தி வாபஸ் எப்போ வாங்கினான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மீட்டிங்கில், பப்ளிக் மீட்டிங்கில் சொல்லுங்கள் டேட்டா. நான் சொல்கிறேன் இல்லையா, நான் சொல்கிறதுக்கு பதில் சொல்லுங்களா பார்ப்போம். சும்மா மேடை பேச்சு அரசியல். இருக்கிற பணத்தை பிளாக்கை ஒயிட் ஆக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் வச்சு நிவாரணம் கொடுக்குறான். பப்ளிக்கில் கொடு நிவாரணத்தை. 10 பேரை வீட்டில் வச்சுட்டு நிவாரணம் கொடுக்குற நீ. இப்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்துருந்தா நீ ஒரு 10 கோடி மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு செஞ்சு சொல்லு.
அப்படி செய்ய, அதை விட்டு 10 பேர் மட்டும் வீட்டுக்கு வா, 20 பேர் ஊர் மேலே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெள்ளத்தில் கிடக்குறான் பாவம். என்ன ஆனா இந்த பாலிடிக்ஸ் வந்து எடுபடும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாடு? 100க்கு 100 சான்ஸே கிடையாது. ஆனா பிரசாந்த் கிஷோர், ஆதவ் அர்ஜுனா இவங்களெல்லாம் வச்சு பிளான் பண்ணி பிரசாந்த் கிஷோரே டெபாசிட் காலி, அவனே மண்ணை கவிட்டு கிடக்குறான். அசிங்கப்படுத்தாதீங்க, வேண்டாம், அவன் எங்கேயோ கிடக்குறான். அவனெல்லாம் ஒரு ஆண்டு பேசிக்கிட்டு கூலிக்கு மாரடிக்கிறவன், அவனே டெபாசிட் காலி. அவன் தொகுதியில் அவனாலே நிற்க முடியலை. ஆ சொல்லுங்க. ஓகே தலைவர். யார் வந்தாலும் சரிண்ணா, நல்லது செஞ்சால் சரி. ஓகே, நல்லதுன்னா எந்த மாதிரி நல்லது செய்யணும்? எந்த மாதிரி நல்லதுன்னா எதனா மக்களுக்கு பயன்படுற மாதிரி எது ஒன்றாலும் செய்யலாம். ஓகே, ஆனால் இப்போ திமுக அதிமுக மாற்றா வந்து விஜய் வந்து அந்த இதெல்லாம் நான் பேச மாட்டேன், வேண்டாம். ஆனால் 67-77 அண்ணா எம்ஜிஆர் ஜெயிச்ச மாதிரி ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயம் விஜய் வந்து சொல்கிறாருல்ல. ஆனால் 2 பேருமே ஒரு 10 வருஷம் வந்து களை பண்ணி செஞ்சுட்டு தான் வந்து ஜெயிச்சாங்க. எடுத்தோடனே யாருமே ஜெயிச்சிடல. அப்படி இருக்கிறப்ப விஜய் வந்தவுடனே ஜெயிச்சுன்னு நினைக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அடுத்த 2026 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன்? 26, 27 ஒரு நாளும் வரலாம், சான்ஸ் இருக்குது. எலெக்ஷனே கிடையாது. 28, 27 ஒரு நாள் வரலாமே தவிர இப்போ அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. அடுத்த எலெக்ஷன் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கட்சியில்? தமிழ்நாடு கட்சியில் அடுத்தது வந்தால் அதிமுக வந்தால் இருக்கும். அதிமுக தான் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ இருக்க கவர்மெண்ட்டே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாம், அதிமுக வந்து உடஞ்சி போயிருக்கு, அது ஒன்றா சேர்ந்தால் தான் திரும்பி ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஒன்றா சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியாது, தனித்தனியானதெல்லாம் ஜெயிக்க முடியாது, ஒன்றா சேர்ந்தால் மட்டும். இப்போ அதிமுக ஒன்றா சேரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை எடப்பாடி தலைமையான கட்சி மட்டும் போதும்? ஒன்றா சேரணும், அவ்வளோ. அதிமுக டிடிவி எல்லாரும் எல்லாமே ஒன்றா சேர்ந்தால் தான் இருக்கும். இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பாப்பானா கலைஞர் அப்பா அப்பான்றாங்க, ஸ்டாலினை யாரும் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை, இப்போ வந்து என்னோட மகள்கள் அப்பான்னு கூப்பிட்றாங்க என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு முதல்வர். அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா அது அது அவங்கவுங்க விருப்பம். இப்படி சார் நான் சொல்கிறேன், யாருன்னா வரட்டும், என்ன புது ஆள் வந்தால் தான் நல்லதான், இல்லைன்னு இல்லை. விஜய் வராங்க சொல்கிறாங்க, விஜய் வருவாங்க, சந்தேகமாக இருக்குது, வருவாங்க, வரமாட்டாங்க, வருவார். விஜய் வருவார். யார் வராங்க யார் வர போகிறாங்க தெரியாது. விஜய் பார்க்கலாம், இந்த வாட்டி யார் வராங்கன்னு பார்க்கலாம். எம்ஜிஆர் அண்ணா மாதிரி வந்து விஜய் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வாய்ப்பு இல்லை, அவர் வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கான வாய்ப்பு ஏன் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் சொல்லுவாங்க, ஆட்சியில் வரத்துக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆட்சி நச்சமா இல்லையா, ஆட்சியில் வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிறது கவர்மெண்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் பொதுவாக யாருன்னா வரட்டோமே, என்ன என்ன இப்போ யாருன்னா வரட்டும், பொதுவாலும் வரட்டும். ஆட்சினா யாருன்னா வருவாங்க தான் இல்லையா, வரட்டோமே, யாருன்னா வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு, அதை அடுத்த வாட்டி மாற்றிக்கலாம், அவ்வளோதான். ஹிந்தி தான். இப்போ எங்கள் வீட்டிலே எங்கள் பாப்பாவுக்கு ஹிந்தி தான் ரொம்ப தொந்தரவு பண்ணி பரிட்சை எழுதிட்டு வந்திருக்கா. போன வாரம் போய் பெரிய பாப்பாவோட பொண்ணு இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறான். போன வாரம் போய் 2 பரிட்சை எழுதிட்டா 2 வருஷத்துலேயே. ஹிந்தி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு. இப்போ ஹிந்தி கட்டாயமாக தேவைப்படுதுன்னு. ஆமாம், இப்போ எங்கள் மருமகள்லாம் ஹிந்தி படிச்சிருக்கு. ஆமாம், ஒரு வேலை கூட இல்லையே, எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. வேலைக்கு ரொம்ப டின்னாட் ஆயிடுச்சே தமிழ் ஆளுகளுக்கு. தமிழ் ஆளுங்களுக்கு வேலைக்கு திண்டாட்டம். இப்போ எங்கள் மருமக ஹிந்தி தான். இப்போ ஹிந்திலே வேலை கிடச்சிருக்கு. ஒரு மாதம் லீவ் தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ வேலையவே கேன்சல் பண்ணிட்டு வந்துருச்சு. கேட்டால் உங்களை மாதிரி படித்தவங்களை கொண்டு விட்டுட்டு போங்கன்றாங்க. ஹிந்தின்றது ரொம்ப கட்டாயமாகி போச்சு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி படிக்கிறது அத்தியாவசியம். நல்லது தான், அதுவும் வேணும் தான். சரி, கருணாநிதி கீழே சொன்னார் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்கக்கூடாது, தமிழ் மீடியம் தான் இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? அது இப்போ தமிழ் மீடியம் தான் ரொம்ப முக்கியமாகிடுச்சு. ஆட்சியை பிடிக்க முடியலனா கூட அவர் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா? புதுசாக ஒருத்தர் வந்தாருன்னா ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இல்லையா? என்ன மாதிரி சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க? சேஞ்சஸ் மீன்ஸ் கரப்ஷன் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தால் மெயினே அதுதான், அதான் நம்ம மெயின் இப்போது. ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே கரப்ஷன் இல்லாமல் வந்து நாங்கள் ஆட்சியை தரோன்னு சொல்லிட்டு சீமான் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, அப்படி எல்லாரும் சொல்கிறாங்கன்றதுக்காக போட்டவங்களுக்கே போட்டுட்டு இருந்தால் என்ன தான் பண்ண முடியும்? மாற்றம் இருக்கணும் இல்லையா? ஓகே, ஆனால் இப்போ விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி இருக்குது, இல்லை 2வது பட்சம். ஸோ வரட்டுமே, கொடுத்து தான் பார்ப்போமே.